அதாவது ராகுல் காந்தியினுடைய அந்த பேட்டியே அந்த நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்திய வேற்று மொழியாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய நக்கீரன் வாசகர்கள், இந்த காணொளி பார்ப்பவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால, அதாவது சில மாதங்களுக்கு முன்னால மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிந்த உடனே நாம நக்கீரன்ல இதே மாதிரி ராஜவேலு கேள்வி கேட்க பால்கி ஒரு பதில் சொன்னோம். அதுல மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது என்பதை பற்றி அப்போ நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பொருளாதார பேராசிரியர் அவர் ஒரு மிகப்பெரிய பட்டியல் கொடுத்தார். அந்த பட்டியலினுடைய பாதி தான் இந்த கட்டுரை. இந்த நாடு ஜனநாயகத்தை மீறி எவ்வளவு மோசமாக செல்கிறது என்பதற்கு இது உதாரணம். நீங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்றதுக்கு முடியலன்னா கூட ஒரு 3 விஷயங்களை மிகப்பெரிய அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பீகார்ல இப்ப அவங்களுடைய கவனம் பூரா நிதிஷ்குமாரை கையில வச்சுக்கிட்டு மட்டுமல்ல, மோசமான அணுகுமுறையின் மூலமாக ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி பீகார்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை இந்தியா கூட்டணி எப்படி முடிவெடுத்து உடைக்க போகுதுன்னா, தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு முன்முயற்சி எடுத்து அநேகமா நம்முடைய காந்தியினுடைய பேரன் அவரு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவரு கூட ஒரு 11 அமைப்புகள் இணைஞ்சிருக்கு. அந்த 12 அமைப்புகளும் பீகார்ல தேசிய ஜனநாயக முன்னணிக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் என்று அறிக்கை விட்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு பீகார்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம்.